வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் 2023ல இன்னைக்கு என்ன கொஷின் பார்க்கலாம் வாங்க. கொஷின் நம்பர் 17. The increasing order of Lewis acidity among the following boron halide is option A BCl3 greater than BF3 greater than BBr3, option B BF3 greater than BCl3 greater than BBr3, option C BBr3 greater than BCl3 greater than BF3, option D BCl3 greater than BBr3 greater than BF3. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா செகண்ட் யூனிட்ல பி பிளாக் எலிமெண்டோட ஜென்ரல் கேரக்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறது அசிடிக், அதுவும் லூயிஸ் அசிடிக் கேரக்டர் தான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அசிடிக் நேச்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்றது நம்ம ஜென்ரல் ட்ரெண்டை பார்த்துருக்கோம். அப்போது பீரியடிக் ட்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பீரியடில் பார்த்தோன்னா லெஃப்ட் டு ரைட் போக போக என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சேம் வே அசிடிக் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த கேஸ் ஆஃப் த குரூப் டாப் டு பாட்டம் போகும்போது என்ன ஆகும்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். சேம் வே அசிடிக் கேரக்டரும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா அதனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது ஈஸியாக என்ன பண்ணாது, அப்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம அதை கான்ட்ரவர்சியாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கான்செப்டை நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே என்ன இருக்குது, போரான் ஹாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாலஜன் ஃபேமிலி ஃப்ளூரின் குளோரின் புரோமின். அப்போது டவுன் த குரூப் வர வர என்ன ஆகும், அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்குமா? நோ, அசிடிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் போகும்போது டிக்ரீஸ் ஆகும், லெஃப்ட் டு ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம ஜென்ரல் ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சது. அந்த ஜென்ரல் ட்ரெண்டை இங்கே நம்ம அப்ரோச் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து அனாமலஸ் பிஹேவியர் எக்ஸப்ஷனல் கேஸில் வர ஒரு கொஷின் இது. ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி-பை பேக் பாண்டிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த போரான் ஹாலைட்ஸ் குரூப்பில் மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷனல் இருக்குது. மற்ற கேசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் ட்ரெண்டை அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸ் ஆஃப் போரான் ஹாலைட்ஸ் ஃபேமிலி we have to consider p-பை பேக் பாண்டிங். ஓகேங்களா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ போரான் இட்ஸ் எ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட். ஓகேவா, அப்போ என்ன அர்த்தம், வேக்கண்ட்டாக இருக்கிற பி ஆர்பிட்டால்ஸ் இது வச்சுட்ருக்கோம். ஓகேங்களா, பட் இந்த கேஸ் ஆஃப் ஹாலஜன்ஸ் எனி ஹாலஜன், ஏதாச்சும் ஒரு ஹாலஜன் எடுத்தாலுமே இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை ரெடியாக கொடுக்க தயாராக இருக்கும். அப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகும்னா இதுக்கு பாண்டிங் ஃபார்ம் ஆனாலும் பேக் டொனேஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. இந்த குளோரின் என்ன பண்ணும், இந்த பி ஆர்பிட்டல் வச்சுட்டு இருக்கு இல்லையா இந்த போரான், அதுக்கு என்ன பண்ணிக்கும், திருப்பி அதை கொடுக்க பார்க்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பி-பை பாண்டிங் நம்ம சொல்கிறோம். இது ஒன்லி இந்த போரான் ஹாலைட்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி பி-பை பாண்டிங் நடக்கும். ஓகேங்களா, அப்போது இப்போ நம்ம கம்பேர் டு போரான் ஃப்ளூரைட், போரான் குளோரைட் அண்ட் போரான் புரோமைடு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஃப்ளூரின் இஸ் அ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். அப்போ இது என்ன பண்ணுன்னா when compared to bromine, இதை விட இது என்ன பண்ணும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேக் பாண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ பேக் பாண்டிங் வந்து பேக் பாண்டிங் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணாதுன்னா ஈஸியாக வந்து அசிடிக் நேச்சரை எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ லெஸ் அசிடிக் கேரக்டர் தான் நமக்கு போரான் ஃப்ளூரைடுக்கு இருக்கும். அப்போ கீழே டவுன் த குரூப் வர வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக் டொனேஷனுடைய எஃபிஷியன்சி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ புரோமைடுக்கு என்ன ஆகும், அந்த அசிடிக் நேச்சர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணோம்னா போரான் புரோமைடுக்கு தான் வந்து அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கும் when compared to போரான் குளோரைட் அண்டு போரான் ஃப்ளூரைடு. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனாமலஸ் பிஹேவியர், இதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு 17th அப்போ என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 17th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th. விச் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனம்? ஆப்ஷன் ஏ 4f1 5d1 6s2, option B 4f0 5d1 6s2, option C 4f
1, 5D10, 6S1. Option D, 4F2, 5D2, 6S1. இப்போ இந்த கொஸ்டின் எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் செகண்ட் யூனிட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. லாந்தனைடோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இதுக்கு லாந்தனைடோடைய ஜெனரல் கான்ஃபிகரேஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். 4F 5D 6S. 4F வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருந்துச்சுன்னா 1ஆ இருக்கும், இங்க 0ஆ இருக்கும். 2 வந்து அதனுடைய லாஸ்ட் எலக்ட்ரானிக் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுதான் ஜெனரலா நம்ம பார்க்கறது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா லாந்தனத் தான் கேட்டிருக்காங்க. லாந்தனத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃப்ல வந்து ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. இது வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் அப்சர்வ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Fல வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகி இருக்காது, Dல தான் ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகி இருக்கும். 6S2 இதுதான் அப்சர்வ்டு. இது ஆக்சுவல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் அப்சர்வ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4F0, 5D1, 6S2. இதுதான் வந்து நமக்கு அப்சர்வ்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4F0, 5D1, 6S2. அப்போ 18th கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. Thank you friends.